எந்த நாடு வந்தாலும் வீட்டோ போட்டா அவ்வளவு பேர் அமைதியாகணும். வீட்டோன்னு ஒரு பவர் வச்சிருக்கான். வீட்டோ போட்டு யுத்தம் நடக்கணும்ன்றான். முழு பேரை அட்டாக் பண்றான். யுத்தம் நடக்கணும்டா. அமெரிக்கா இவ்வளவு அடிஞ்சு போகுது. அப்ப இஸ்ரேல் என்பது பாடி பில்டர் இல்லப்பா, வேர்ல்ட் சாம்பியன். வேர்ல்ட் சாம்பியன் யாரோட சண்டை பிடிக்கிறான்? கை குழந்தையோட சண்டை பிடிக்க 100 நாள். அட வைக்க கேடு. ஒரு ஆம்பளை பொம்பளையோட சண்டை பிடிச்சாலே தலை குனிஞ்சிட்டு போயிடும். இவன் ஆம்பளை ஆயிவன். அந்த பொம்பளையோட போறான். இஸ்ரேலுக்கு அல்லாஹ் கொடுத்தது இவனால் அடங்க மாட்டோன்றாங்க. எங்க மண்ணை விட்டு நாங்க போக மாட்டோம்ன்றாங்க. நாங்க அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், இப்படி போடுவோம், ரஃபாவை பூட்டுவோம், அதை பூட்டுவோம், எதுவும் பண்ணு, எதையும் செய்யி, எங்க மண்ணில் நாங்க போக மாட்டோம்டா. நான் கேட்கிற இது அதிசயமா இல்லையா? நான் கேட்கிற கேள்வி, அட ஒரு போடு அடிக்க வேண்டியதானே நீங்க? அல் ஜசீரா பேண்ட், நீ வந்து வீடியோ எல்லாம் எடுக்கிற, உலகத்துக்கு உண்மை தெரிஞ்சிடும், நீ வராதுன்னு அனுப்பிட்டான். எல்லா பவரும் யூஸ் பண்றான். சரி, இதை நடத்திட்டு போற நேரம் பணம் தேவைப்படும். பணம் கொடுக்கிறது யாருண்டா? உலகத்துல நம்பர் 1 ராஜா அமெரிக்கா. உனக்கு எவ்வளவு வேணும்? நான் தர்றேன்யா. பாஸ் பண்ணி செனட் சபையில பில்லியன் டாலர்ஸ் இறக்குறான் வேண்டிய அளவுக்கு. அடுத்தது இஸ்ரேல் யாருன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டுல டாப் கிளாஸ் பிசினஸ்மேன் அவங்க யகூதிகள் தான். யகூதிகள் ரொம்ப கம்மி, 1.5 கோடி மக்கள் தான் யகூதிகள். முஸ்லிம்கள் 150 கோடி மக்களுக்கு மேல. யகூதிகள் 1.5 கோடியில அவங்க இஸ்ரேல்ல, இஸ்பஹான்ல, அமெரிக்கான்னு பிரிஞ்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி என்ன பேசணும் என்று தீர்மானிக்கிறது யகூதிகள். நீங்க பார்த்திருப்பீங்க, அதை டீட்டெயிலா சொல்றதுக்குரிய நேரம் இல்லை. அதாவது யகூதிகள் கையில அவ்வளவு பெரிய சொத்து இருக்கு. அவங்க இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது. நீங்க வேர்ல்ட்ல எல்லாம் பெரிய பெரிய பிராண்டா பாப்பீங்களோ அவ்வளவு அவங்க கையில தான் இருக்குது. சோ அவங்கள்ட்ட